வணக்கம். இன்றைய டாக் வித் முத்தலிஃபில் நம்ம விவாதிக்க இருக்கிற விஷயங்கள், அதிமுகவோட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல், தேர்தல் அறிக்கை பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களோட பிரச்சார பயணம் தொடங்க இருக்க மயிலாப்பூர் தொகுதியிலேருந்து திமுக கூட்டணியில் வரலாற்று சாதனை படைத்திருக்கார் ஒரு கட்சி. அதற்கு எல்லாரும் சேர்ந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்க்க இருக்கிறோம். தாவேகாவுடைய ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு பேச்சு பேசியிருக்காரு. அது பெரும் சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குது. ஈரான் இஸ்ரேல் விவகாரத்தில் ஒரு சின்ன மாற்றங்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். அது மாதிரி ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷனாக இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா, ஈரான் இஸ்ரேல் விவகாரத்தில் பல மாற்றங்கள் ஒரு 24 மணி நேரத்தில் நடந்திருக்கு. ஈரான் நம்ம நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி அவங்களும் நாங்கள் நெகோசியேஷனுக்கு ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டைலுக்கும் வந்திருக்காங்க. அமெரிக்காவும் சில நிபந்தனைகளை வச்சுருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஈரான் இஸ்ரேல் யுத்தம் அவர் ட்ரம்ப்பு பங்கு சந்தைக்கு ஏற்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காருன்னு நேற்று பேசணும். ஆனால் ட்ரம்ப்புக்கு பிரச்சனை என்னென்னா அடி பலம். அதனால் அவங்க நாட்டுக்குள்ளேயும் இன்றைக்கி வந்த தகவல், ட்ரம்புடைய அந்த இமேஜ் கடுமையாக சரிஞ்சிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் போர், விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. இங்கே பாருங்கள், நல்லா புரிஞ்சு நல்லாரும், இவ்வளோ பிரச்சனைக்கு வரும் இங்கே பெட்ரோல் டீசல் விலை உயரல. ஆனால் பிலிப்பைன்ஸில் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணிட்டான். வியட்நாமு, ஸ்ரீலங்காவில் பயங்கரமாக கூடிடுச்சு. உள்நாட்டு விமான போக்குவரத்து பல இது பண்ணிட்டான். ஸ்ரீலங்கா 25% ஏற்றிட்டான். பாகிஸ்தான் முடிஞ்சு போச்சு. சவுத் கொரியாவில் கேஸ்லேருந்து எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இன்றைக்கி ஒரு முதல்வர்லாம் பேசுகிறாரு. இவர்கள் என்ன அமைச்சர் என்ன ஆள்றாங்கன்னு. இன்னை வரைக்கும் பெட்ரோல் விலை உயரல. அந்த இதை மெயின்டைன் பண்ணுறோம். நேற்று 2 கப்பல் கிளம்பி ஹார்மஸ் வழியாக வெளியே வந்துடுச்சு. ஆமாம், 2 நாளில் அது துறைமுகத்துக்கு வரப்போகுது. 28 இந்த அளவுக்கு அவர்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வேறு வழி இல்லாமல் இமேஜ் போகுதுன்னு ட்ரம்ப்பு பயப்படுறதுக்கு முக்கிய காரணமே இது அவருடைய எலெக்ஷன் வருது. அதனால் இந்த தடவை வரலாற்றின் குப்பை தொட்டியில் ட்ரம்ப் தூக்கி எறியப்படுவார். இன்னொன்று, இவருடைய கூட்டாளிகள், பரம கூட்டாளிகள் இருப்பாங்களே, பிரிட்டன், நேட்டோ நாடுகள் எல்லாரும் இவரை கைவிட்டாங்க. அது மெயின் காரணம். தனிமைப்பட்டு போயிட்டார். கத்தாரோட இதில் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கு, நாங்கள் எல்லா அக்ரிமெண்ட்டையும் ரத்து பண்ணுறோம், சைன் பண்ண எல்லா அக்ரிமெண்ட்டையும் ரத்து பண்ணுறோம், எங்களால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது டென்மார்க், ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இது என்ன காரணம்னா, இல்லைன்னா இவன் அடிப்பான். அதனால் இவன் அவனை அடிக்கிறத விட, இந்த ஒரு படத்தில் சில படங்களை வில்லனை பிடிக்கணும்னா, வில்லனுடைய லவர் யாரையாவது ஹீரோ பிடிச்சி வச்சுட்டு இது பண்ணுவான். ஏய் பண்ணாது, ஏரியா என்ன பண்ணுவோம், எல்லாரையும் துப்பாக்கியில் போட சொல்லி போடுங்கடா எல்லாம் கீழே அப்படி. அந்த மாதிரி கத்தாரு மற்ற நாடுகளை அடிக்க ஆரம்பித்தோன்னா ட்ரம்புக்கு அடி வலி உணர ஆரம்பிச்சிச்சு. நமக்கெல்லாம் எல்லாருக்கும் வலி தான், ஆனால் கடுமையான வலி ட்ரம்புக்குன்றது. 2வது பண செலவு, உள்நாட்டில் மரியாதை கிடையாது, கூட்டாளிகள் கை விட்டாங்க. ஆமாம், அதனால் ரொம்ப கௌரவமாக அதெல்லாம் ட்ரம்புக்கு கை வந்த கலை. அசிங்கப்படுறதும் மறுநாள் நெஞ்ச நிமித்தி நடக்கிறதும் அந்த கைப்புள்ள தான் அவர். உலக நாடுகளுடைய கைப்புள்ள அவர். ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் நேற்று ஒரு ஆர்டிக்கிளில் கிளியராக சொல்லியிருக்காங்க, வெள்ளிக்கிழமை மட்டும் 1520 கோடி ரூபா வருமானம் வந்திருக்கு அவர் ஸ்டேட் ரேட்டில். அவருக்கு அவரோட மகன் மகனுடையது க்ரூட் ஆயில் சொல்லி 2 விஷயத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதை டைம் ரீதியாக எடுத்து போட்டிருக்காங்க. அவர் அறிவிச்ச அடுத்த செகண்டு 200-700 இருந்து அப்படியே டபுளாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆளை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஊர் அரசியலமைப்பு சட்டத்தையும் ஒரு பைத்தியக்காரன் முடிவு பண்ணாலும் முடியும். இப்போ இங்கே மோடி நினச்சா பண்ண முடியுமா? எனக்கு என்னென்ன முடியாது. இல்லை, நம்முடைய அதான் அம்பேத்கர் உள்ளிட்ட மற்றவர்களை வகுத்து வச்சது சட்டமைப்பு. இங்கே ஒரு தலைவர் சொல்கிறாரு, ஜனாதிபதி நேரடியாக தேர்ந்தெடுப்போம். ஜனாதிபதிக்கு இங்கே பவர் இல்லாமல் தான் வச்சுருக்கு. அப்புறம் அவர் நேரடியாக தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு பவரை கொடுத்து இந்த ட்ரம்ப்பு மாதிரி ஆட விட்றதுக்கா? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இல்லை. அப்போ ட்ரம்புன்ற மனிதனுடைய மூளையில் தோணுது, அவன் பிஸ்னஸ்ஸு, அவன் பிள்ளைக்கான வருமானம், அதுக்கு உலக நாடுகளே நீங்கள் பலி கொடுக்க தயாராகிட்டாங்க. கூட்டாளிகளே இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒன்றால் நாங்களும் நஷ்டம் அடைகிறோன்ட்டு எல்லாரும் கைவிட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் நெஞ்சு நிமித்திக்கிட்டு போர் வாபஸ் நிறுத்துறேன்னு சொல்லிவிட்டு ஈரான் பணிந்தது, ஈரான் பயந்துடுச்சு அப்படி இப்படின்னு உருட்டு. ஆனாலும் இஸ்ரேல் அடிக்கிறான். இவங்க இஸ்ரேலை சரியான அடி நேற்று. ஆமாம், ஈரானும் நேற்று இஸ்ரேலுடைய புலம்பல் பாருங்கள். வரைமுறையை மீறி இவர்கள் குண்டு வீசுகிறார் பண்ணுறாங்க, குடியிருப்பில் விழுந்து
எங்களுடைய 16 குழந்தைகள் இறந்தாங்க. டேய் அதை விட 10 மடங்கு 160 குழந்தைகள் நாளே குண்டு போட்டு சாட்சி. காமினியை இது பண்ணது. அங்கே போர் நெறிமுறை பார்த்தீங்களா? குழந்தைகள்னா எல்லாருக்கும் தான் குழந்தைகள். ஆமாம். இன்னைக்கு இஸ்ரேல் குழந்தைகள் வளர்ந்தருக்கு நம்ம வருந்துறோம், ஈரான் குழந்தைகளுக்கு நம்ம வருந்துறோம். நீ போர்னா போர் மையங்கள் எங்கெங்க இருக்கோ அதை அடி. இல்லை, இது இறந்தவங்க கூட பிரச்சனை இல்லைண்ணே, உயிர் வாழ்றவங்க எவ்வளோ கஷ்டப்படணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க போட்டிருக்க அந்த கெமிக்கல் அணு ஆயுதம்லாம் எந்த மாதிரியான எஃபெக்ட் கொடுக்க போகுதுன்னு. எத்தனை வருடங்களுக்கு அந்த ஹீரோஷிமா நாகாசாகி இன்றைக்கும் ஜப்பான் வரைக்கும் பாதிப்புகளுடைய மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு யார் காரணம்? அமெரிக்கா. போர் முடிஞ்ச அப்புறம் போட்டான் குண்டை கொண்டு போய், அவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஹீரோஷிமா நாகாசாகி அடிச்சான். அதனால இந்த உலகத்துடைய ஒளித்தொழிக்கப்பட வேண்டியவங்க இவங்க. இது ஒன்று. ரெண்டாவது ஈரானுக்கு என்ன பிரச்சனை? சுத்தமாக பிரச்சனை. எல்லாம் பலம், மக்கள் அடிபட்டிருக்காங்க முழுசா. அதனால ஈரானும் இறங்கி வருது. இப்போ இது சம்மந்தமாக பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் மூலியமாக சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இது பண்ணி மூவ் பண்ணுறாங்க. அவருக்கு ஆதரவான எதிரி இவங்களுக்கு ஆகாது, இருந்தாலும் பேச்சு. சவுதியும் இதில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதில் இந்தியாவுக்கான ஈரான் தூதர் சொன்னதை முக்கியமாக கவனிக்கணும். இந்த சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் ஒத்துக்கலை, ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியணும், அங்கே அமைதி திரும்பணும் அப்படின்னா பிரதமர் மோடி இதில் முன்கை எடுக்கணும். இந்தியா தான் இதில் முன்கை எடுத்தால் தான் இந்த விஷயம் சுமூகமாக முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் ஹார்மஸ் மற்ற பிரச்சனைகளை விரைவில் பிரச்சனை தீரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லோருமே பிரிட்டனும் இன்னைக்கு சவுதி அரேபியாட்ட பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆலோசனை பண்ணியிருக்காங்க. எதுவுமே தேவையில்லாமல் எந்த ஸ்டெப் எடுக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேணாம், நீங்கள் இது பண்ணுங்கள், அமைதியை கொண்டு போகணும். அப்போ எல்லா பக்கமும் போகுது. இவங்க இஸ்ரேல் தான் கொஞ்சம் இதாகணும். இஸ்ரேல் அமெரிக்கா ஆஃப் பண்ண சொன்னால் இஸ்ரேல் ஆஃப் ஆகிடும், பீஸை பிடுங்கணுன்னு இங்கே ஆஃப் ஆகிடும். அதனால் இது ஒரு அமைதியை நோக்கி நகர்ந்தால் தான் நல்லது. இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை பிரதமர் கூட்டியிருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்தில் மேலும் விவரங்களை சொல்லுவார். இப்போ போர் ஒரு வேளை தொடர்ந்துச்சுன்னா நம்ம எந்த அளவுக்கு தேவைகளை சுருக்கணுன்றது. இன்றைக்கி எத்தனால் பெட்ரோல் அதிகமாக பெட்ரோலில் கலக்கிறதுக்காக அந்த அரிசி, அது என்ன அரிசி, குறும்பை அரிசி, அது ஒரு அரிசி சொல்கிறாங்க, 90 லட்சம் டன்னு அதை இந்த பெட்ரோலுக்கான இதுக்காக பயன்படுத்துகிற முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் அவர்கள் அதை நோக்கி நகர்ற வேலை பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் கேஸ் சிலிண்டர் 10 கிலோ வாங்குறாங்க, 14 கிலோலேருந்து கிளப்பி விட்டானுங்க. முதல்ல பரபரப்பாகாதீங்க இதாகும். இன்னைக்கு கூட முதல்வருடைய அறிக்கை பார்த்தீங்கன்னா என்னன்னே இது இல்லாமல் பேச, இந்திய நாட்டினுடைய தமிழக நாட்டுடைய முதலமைச்சர்ன்ற மாதிரி அவர் அறிக்கை இல்லாமல் அவர் ஏதோ இவர் தான் காரணம் கேஸ் சிலிண்டருக்குன்ற மாதிரி ஒரு அறிக்கையை இது பண்ணுறாரு. அது மக்கள் அரசியல் தேர்தலுக்காக பயன்படுத்துறது தானே, அதுதானே ரைட்ண்ணே. தமிழகத்தில் தேர்தல் நல்லா பரபரப்பாக போயிட்டு இருக்குண்ணே. எடப்பாடியார் அவர்கள் இப்போ கடந்த ஒரு 2 வாரமாக பார்க்குறோம், அவர் தான் கொஞ்சம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் போகிற மாதிரி நமக்கு தெரியுது. டிஎம்கே கூட்டணி பேக் அடிச்சுட்டு இந்த மாதிரி தெரியுது. முதல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு அது வேற. இந்த பிரச்சாரம், இந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து இவரோட மூவ்மெண்ட் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் தேர்தல் அறிக்கை வெளியில்லையா? தேர்தல் அறிக்கை விட்டாரு. இப்போ நேற்று மொத்த தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டாங்க. இன்னைக்கு எல்லா விஷயத்துலையுமே ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஆமாம், முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. பிரச்சாரத்தையும் தொடங்க இருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இவர்கள், நான் அடிக்கடி சொல்கிறது தான், இவர்கள் இங்கே என்னென்ன இருக்குன்னு சொன்னாங்களோ, அங்கே என்னென்ன நல்லது இருக்குன்னு சொன்னாங்களோ, அது அப்படியே இப்படி வைஸ் வெர்சா உல்டாவாக மாறுது. இங்கே என்னென்ன நல்லது, கூட்டணி கட்சிகளை மதிப்பாக நடத்துகிறவங்க நாங்கள், எங்களுக்குள்ள கொள்கை மாறுபாடுகள் இருந்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக சொன்னது எல்லாம் அங்கே நடக்குது. யாரையும் பழி வாங்கலை. ஈவன் ஜிகே வாசன் கூட 5 தொகுதி. ஆமாம். அதே நேரத்தில் நல்ல பெரிய அளவில் 168 169 தொகுதிகளில் அதிமுக போட்டிடுது. எல்லோருக்கும் கேட்ட தொகுதி, எல்லாருக்கும் திருப்தி. ஜான் பாண்டியன் கூட ராஜபாளையம் தொகுதியை கேட்டு வாங்கிட்டாப்புல. ஆக்சுவலாக அது பிஜேபி கேட்டு இந்த தொகுதி. அது பிஜேபி அங்கே நின்னா ஜெயிக்கும். கோபால் சாமின்னு ஒருத்தர் நல்ல வேட்பாளர் அங்கே. ஜான் பாண்டியன் கேட்டு அவருக்குமே வாய்ப்புகள் அதிகம். ஜான் பாண்டியன் அவர்களுக்குமே வாய்ப்புகள் அதிகம். அவங்க மனைவி நிறுத்துறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே ரெட்டையில் தான் நிற்க போகுதுன்னு வச்சிங்களா. எல்லாருக்குமே திருப்தியான தொகுதி பிரிக்கிறதும் ஏற்கனவே பிரிச்சுட்டாங்க. அதில் அதிமுக பல இடங்களில் விட்டு கொடுக்குது. அது ஒரு வகையாக இதாக போகும். ஆனால் இங்கே என்னென்ன உருட்டுனீங்க, அங்கே ஒற்றுமை இல்லை, கபலீகரம் செய்து. இப்போ நேற்று நடந்தது எல்லாம் என்னது, கபலீகரம் தானே. ஆமாம். ஒருவேளை ஏப்ரல் 9ஆம் தேதியே வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் இந்த கூட்டணி? அவ்வளோதான். அவர்கள் அடையாளத்தை அழிச்சிங்க, அவருடைய மரியாதையை குலைச்சிங்க, அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்தீர்கள். இன்றைக்கி அவங்கள நடுத்தல் கொண்டு வந்துட்டீங்க.
அவர்களுடைய கொத்தடிமைத்தனத்து புத்தியை அவங்களே சந்தோஷமாக ஏற்றுக்க வச்சுருக்கீங்க. அதான் திமுகவுடைய வெற்றி. வெற்றியார். திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர்கள் மக்கள் நல கூட்டணியும் காங்கிரஸும். அந்த மக்கள் நல கூட்டணியும் காங்கிரஸையும் ஆட்சிக்கு வரும்பொழுதே நீங்கள் கருவுறுத்தீங்க. சிங்கிள் டிஜிட்டுக்கு மாற்றினீங்க. அன்னைக்கெல்லாம் வந்து அவங்கள்ட்ட வேற ஒரு காரணம் சொன்னீங்க. அவங்களும் சரி ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அது முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணுற வேலையை பண்ணீங்க. அவங்களும் தங்கள் அடையாளத்தை அழிச்சிக்கிறத பற்றி கவலையே படல. சுயநலம். நேற்று தான் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். எப்படி சோனியா காந்தியை வச்சு ராகுல் ஆஃப் பண்ணி காங்கிரஸ் திமுகவில் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி சண்முகம் அடம் பிடிச்சார்ல, அவரை ஆஃப் பண்ணுறதுக்கு இவர் கே பாலகிருஷ்ணன், இந்த ஜி ராமகிருஷ்ணன், இந்த போன்றவர்கள், இந்த சு வெங்கடேசன் போன்றவர்கள், ப்ளஸ் இவர் சிஎம் எம்ஏ பேபி அகில இந்திய பொதுச்செயலாளர் அவருக்கே பேசி கரெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து இவங்க கூட்டத்தில் என்ன மதசார்பற்ற இது பாஜக உள்ளே வந்துடணும் தலைவரை இதுதான் நாங்கள் உருட்டினுக்குறோங்க, நீ வந்து எங்களுக்கே உருட்டுறியா, சரி சொல்லுங்கள் மேட்ரு, அதனால் 6, 5லாம் நீங்கள் மாநாடு பிடிக்கலாம், 5 கொடுத்தாலும் வாங்கிக்கணும் போங்க, நான் சண்முகம், சரி சார் நான் பார்த்துக்கிறேன் தோழர், ரைட். அவர் நிற்க போகிறது இல்லை அப்புறம் என்ன? ஆமாம், அவர் போய் மறுபடியும் அங்கே 6 தான் சொல்லிக்கிறேன். சிஎம் என்னங்க நைஸாக மறைக்கலான்னு பாரு, நான் எம்ஏ பேபிட்டே பேசிட்டோம் 5 தான் அப்படின்னு வடிவேல் படம் மாதிரி ஆயிட்டு 6, 5 அந்த மாதிரி கிளாஸில் வந்து 5க்கு ஒத்துக்க வச்சுட்டாங்க. ஒத்துக்கிட்ட பிறகு என்ன சொல்ல போகிறீங்க வெளியே போய்? அதான் வழக்கம் போல தான் பாஜக வந்துடும், மத சார்பற்ற சக்திகள் வாழ வேண்டும், மதவெறி ஆட்சி ஒழிய வேண்டும், சனாதனம் தடுக்கப்பட வேண்டும், ரைட் கரெக்டாக சொல்கிறீங்க போங்க. இல்லை நோட்டாக்கு கீழே ஓட்டு வாங்குற கட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அது வந்துரும்னு சொல்கிறீங்க, எதை தான் மக்கள் நம்பணும்? நோட்டாக்கு கீழே ஓட்டு வாங்கலாம் மறைஞ்சு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, அவங்களுக்கே தெரியும். இவங்க தான் தூக்கி பிடிச்சாங்க நடுவில். ஆமாம் 2024 இவங்க தூக்கி பிடிச்சது விளைவு 11%, 12% போச்சு. அது வீக்கம், வளர்ச்சி இல்லை. இப்போ 27க்கு 20 ரெடி, 7 தடுமாற்றம் தான். அதனால் அது ஓகே பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் பாஜக தான் வந்துடுச்சு உள்ளக, அப்புறம் என்ன இன்னும் என்ன வரணும்? உங்களுடைய தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சிகளோட அதிக வாக்கு சதவீதம் வச்சிருக்குது பாஜக. ஆனால் இன்னும் என்ன சொன்னீங்க? பாஜக தான் சீட்டை கொடுக்கும், அதிமுக தான் வாங்கும். நாங்கள் அப்படியா? தோழமை கட்சிகள், தோழமை சுட்டல் நீங்கள் அங்கே பாஜகவா கொடுத்தது? அதிமுக தான் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தாங்க. எங்கே வச்சு கொடுத்தாங்க? எம்ஜிஆர் மாளிகையில் வச்சு. நீங்கள் சொன்ன ஏதாவது நடந்தது எதுவுமே நேற்று சொல்ல ஜாடிக்கேற்ற மூடியா, ஜாடியும் மூடியும் நல்லா இருந்தால் தான் உள்ளகிற பொருள் நல்லா இருக்கும். ஆமாம், இல்லைன்னா வாடி போயிடும். மத்திய அரசும் மாநில கட்சியும் மத்திய கட்சியும் சேர்ந்து ஒன்றா இருந்தால் தான் தமிழக நலன் காக்கப்படும். கண்டிப்பாக டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தால் தான் தமிழக நலன். நீ ஜாடி மூடின்ட்டு மூடியே உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கினேன், ஜாடிக்கு ஏற்ற மூடியா எல்லாரையும் மாற்றிக்கிட்டேன். இன்னைக்கு உன்னுடைய எந்த ஒரு விஷயத்தையும் காது கொடுத்து கேட்காமல் இப்படியே போனதோடைய விளைவு இன்னைக்கு மரியாதை இழந்து நிற்கிறாங்க. இந்த ஆட்சியில் நான் என்ன கேட்குறேன், ரிப்போர்ட்டர் கூட்டு உட்கார வச்சு இந்த ஆட்சியில் முறைகேடா இல்லையான்னு கேட்கணும். முதல் கேள்வி, ஊழல் இல்லையா, இல்லை தொழிற்சங்கம் எதுவுமே வேண்டாங்க பிஜேபி, வேற எதுவுமே கிடையாது. சரிப்பா அதிமுக தானப்பா மெஜாரிட்டி வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அவங்க அடிமையில் இருப்பாங்க, அப்போ நீங்கள் என்னப்பா ஒரு நாள் பண்ணீங்கன்னா அது வேற, நாங்கள் வேற கொத்தடிமை. ஆனால் என்னன்னா திமுக ஆட்சிக்கு போயிட்டோம்னா அந்த கருப்பு பலூனுக்காக இதை வேலை நடக்கும். அது அவங்களே கொஞ்சம் பொழைச்சிப்பாங்க. அடிக்கடி இந்த பலூன் விடுவாங்க, மோடி அடிக்கடி இங்கே வந்தாருன்னா அடிக்கடி இந்த பலூனை வர்றது, இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நடத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும்ல. அது எதுவுமே நடக்காது. இனிமேல் அது இருக்காங்க பாருங்க, வேற பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இப்போ கொத்தடிமை, இவர்கள் அங்கே அடிமைன்னு சொல்லிக்கிட்டு இங்கே கொத்தடிமைன்னா எதையும் கேட்க மாட்டேன், சிந்திக்க மாட்டேன், தன்னை ஒப்படைச்சிடுவேன். அதுக்கு பேர் தான் கொத்தடிமை. கேட்டவுடனே வாங்கி போனார் பாருங்க, யாரு 4, 3 உதயசூரியன் 1 வாங்கி போனாரா? மீட்டிங் முடிச்சு. அதுக்கு பேர் என்னது? கொத்தடிமை தானே. ஏன்னா அவர் வேற மாதிரி நினைச்சிருப்பாரோ, நமக்கு 2 தான் கொடுப்பாங்க, 1 நம்ம பேரில் வாங்கிட்டு இன்னொன்று மட்டும் வாங்கி அப்படிதான் நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன். 1 மட்டும் எனக்கு கொடுங்க, நான் நிற்க போறேன்ட்டாரு. இதுல இன்னும் 3 அவங்க வேட்பாளர் தானே. ஆமா, சின்னத்தில் மட்டும் தான் மாற்றி நிற்க போறாங்க. சின்னத்தையா? சின்ன இங்கே தான், கட்சி மட்டும் பேர் மாற போகுது, அவ்வளோதான். இவங்க போய் திமுக சேரணுங்க. சேர்ந்து தான் அது. ஆனால் மதிமுக 4 சொல்லிக்கலாம்ல. எப்படி சொல்லுவீங்க? 3 உதயசூரியன் அவர் சொல்லிக்கலாம்ல, நம்ம சொல்ல மாட்டோம். அவர் சொன்னா கூட யார் நம்புவா? அது சரி, டெக்னிக்கலாகவே தப்பா போயிடும். அப்போ அவரு இதுக்கு முன்னாடியே அவரை கேட்டாங்க, நீங்க வந்து எண்ணிக்கை இந்த தடவை இரட்டை இலக்கம் அதெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படி இப்படின்னு உருட்டியிருந்தார். அதோடைய இது என்னன்னா, வெளியே சொல்ற கூட தைரியம் இல்லாத அளவு கொத்தடிமைத்தனம். சிபிஐ 5 ரைட்டு, என்ன சொல்லணும் அதான் சொல்லுங்க நம்ம வசனம். அதேதான் பாஜக உள்ள வந்துடும், ரைட் நான் அதே சொல்லிக்கிறேன். அவர் சிபிஐ சிபிஎம்
எல்லாரும் ஓகே ஓகே சொல்லு ஓகே சொல்லுன்னா இவர் மட்டும் முரண்டு பிடிச்சாரு. அப்புறம் அவரையும் இது பண்ண வச்சு 5 5 அப்புறம் இது விடுதலை சிறுத்தைகள் இந்த பொண்டாட்டிங்க புலம்புற மாதிரி புலம்புனாருனால அதே ஆமா. மாதிரி தான் புலம்புனாரு. அவருக்கு மட்டும் ஏன் 2 சீட்னா, பிரேமலதாக்கு 10 கொடுக்கும்போது இவருக்கு 6 கொடுத்தா நல்லா இருக்காதுன்ட்டு 2 எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. கொடுத்துருக்காங்க. அந்த 2யும் ஜெயிக்காத இடத்துல கொடுத்துருவாங்க. ஆமா. அது புரியுதா? எப்படி பண்ணணும் அது தெரியும். எப்படி பண்ணணும்னு தெரியும். அப்போ இவர்களை வளர விடாம மரியாதை குறைச்சி எல்லாம் காலி பண்ணி கொடுத்ததுல, இதுல பெருமை வேற. பாத்தீங்களா அந்த வார்த்தைகள்லாம்? தியாகம். ஓகே தான். அந்த இந்த புதுப்பேட்டையில சொல்லுவான், தியாகமே உன்னை உயர்த்தும். உயர்த்தும். அந்த மாதிரி இது. ம். தியாகமே உன்னை உயர்த்துது. எப்படி போயிட்டு இருக்காங்க? கமலஹாசனை ஒரு சீட்டுக்காக கொண்டு போய் அடக்க வச்சாரு. அ அதுக்கப்புறம் ரெட் ஜெயண்ட்ல தன்னுடைய படம் நடிக்கணுன்றதுக்காக அவரை வளைச்சு போட்டாங்க. இப்ப அதுக்கப்புறம் தலையெடுக்கவே முடியல. 140 சீட்டு நின்னு 40 லட்சம் வாக்குகள் வாங்கினவரு, இன்றைக்கு தேர்தல் புறக்கணிப்பும் இல்ல, ஆதரவு. ஆதரவு. அதையும் பெருமையா இது தியாகம், அது இதுன்னு உருட்டுறாரு. அதுக்கு முதல்வர் வாழ்த்து, அண்ணன் திருமா வாழ்த்து. முதல்வர் வாழ்த்த மாட்டாரா? வரலாறு உங்களை பேசும். வரலாறு பேசும். எங்கடா இருக்கு அந்த வரலாறு? இதே வரலாறு தானே, இதே மாதிரி தான் 98ல பண்ணீங்க. ஆமா. சிபிஎம் ஒரே ஒரு சீட்டு கொடுத்தீங்க. கேட்டு கேட்டு பார்த்து கொஞ்சம் மானஸ்தர் யாரு சங்கரையா தனியாக நிற்கலான்ட்டு 2 தொகுதி தனியாக அறிவிச்சுட்டு மீதி 37 மதசார்பற்ற அன்னைக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தாரு. அன்னைக்கு இதே தான் பேசினாரு. வரலாறு உங்களை இல்ல ஒருவேளை மக்கள் நீதி மையம் கமல் சார் வந்து சரி இது ரொம்ப அசிங்கம் அந்த மாதிரி நிக்கிறது, அது பேர் நம்ம புறக்கணிச்சிரும் தேர்தலில் நிக்க மரியாதையா இருந்திருக்குமே. அதுதான் இருக்கும்னு நினைக்காம. ஆனா ரெட் ஜெயின்ட்ல படம் வராத, அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்மளை நம்பி வந்த ஆளுங்களை இல்லைண்ணே, ரெண்டாவதுண்ணே நம்ம கண்ணால பார்க்குறோம் அந்த தாவேக்கா மக்கள் நீதி மையம் இந்த ரெண்டுமே என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, எந்த விஷயத்துக்காக குரல் கொடுத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லையே. ஏன் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிக்கிறேன். மக்களுக்காக குடிநீர் பிரச்சனை சம்மந்தமாலாம் போராடிருக்காரு. மெர்சலும் ஏதோ ஒரு படம் வந்துச்சு, அதுல போராட்டம் பண்ணது. அதெல்லாம் போராடிக்கிறாரு. அது சரி. நான் தீவிரவாதிகளை பிடிச்சிக்கிறாப்புல, கத்தி தானே அது, கத்தி படத்தில் தீவிரவாதிகளை பிடிச்சிக்கிறாப்புல, துப்பாக்கியில் நிறைய என்கவுண்டர்லாம் பீஸ்டில் போய் பாகிஸ்தான் தீவிரவாதியை தூக்கின்னு வராப்புல. ஆமாண்ணா, நல்ல வேலை ஈரான் டயத்துல இந்த மாதிரி பிரச்சனை வரலண்ணே. அதனால அவரு பண்ணாத தியாகமே கிடையாதுங்க. ஹார்மோஸ் டேரக்டா போயிருப்பார்ல. ஹார்மோஸ்க்கு டேரக்டா போயிருப்பாப்புல, அந்த மாதிரி விஎஃப்எக்ஸ்ல செட்டு போட்டு போயிருப்பாப்புல. அப்போ இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணி அதுதான் நீங்கள் கேட்குறது தான், எதுவுமே பண்ணாமல் முதலமைச்சர் ஆகணும், அதாகணும் இதாகணும். கமல்ஹாசனாவது 50 வருஷம் கலைஞர் பக்கத்தில் உட்காந்தாரு, அதை பேசின இது பண்ணாரு, சினிமாவுக்கு பங்களிப்பை கொடுத்தாரு, நல்ல தரமான படங்கள் கொடுத்தாரு, ஹார்மோனி இந்தியாவில் இருந்தார். ஆமாம். இந்த மாதிரி இவருக்கு என்ன இருக்குது? அது கூட இல்லை. அதனால் சினிமாக்காரர்கள் விஜயகாந்த் எம்ஜிஆரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பித்தா ஒன்றும் இல்லாமல் போவார்கள். கொள்கை இருக்காது, எதுவுமே இருக்காதுன்றதுக்கு இது உதாரணம். ஏன்னா மக்களுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்க அந்நியப்பட்டே நிற்பாங்க. அவங்களுக்கு மக்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள், எங்கள் 1000 ரூபா ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அவனுக்கு. இவனுக்கு 1000 ரூபான்றது மேட்டரே கிடையாது. நோட்டே கையில் தொட்டிருக்க மாட்டான். அப்போ எல்லாமே இப்படி தான் இருக்கும். அதனுடைய விளைவு தான் இது. கமல்ஹாசன் இன்னைக்கு வலுவிலேருந்து ஒன்றும் இல்லாமல் போய் நிற்கிறாரு. இவர்கள் என்னென்ன இங்கே சொன்னாங்களோ அது எல்லாமே இங்கே நடந்து அதுக்கு இன்னொன்று நான் சொல்கிற எல்லாத்துலேயும் நான் பதிவு பண்ணுறது என்னென்னா, இவர்கள் கொத்தடிமையாக இருக்கிறது மேட்டர் இல்லை, அந்த கொத்தடிமையாக இருக்கிறத எப்படி மறைச்சி வார்த்தைகளை விடுவது, அதுதான் அதுக்கு தான் தேடுறாங்க. இன்னைக்கு ஏதோ விச்சியூத்தியா ஏதோ ஒன்று போட்டுக்கிறாப்புல யார், திருமாவளவன். அது என்ன தமிழ்னு எனக்கே புரியல. அது என்ன தமிழ்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதை பாருங்க, அறிவு முதிர்ச்சி அதி உச்ச பக்குவம். அதி உச்ச பக்குவம். இந்த கமல்ஹாசனே எழுதி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். தலைவர் நீ இதை எனக்கு போட்டுரு அப்படின்னு கோடு போட்டு திரும்ப அதி உச்ச பக்குவமா. என்ன வார்த்தை இது? எந்த நேரத்தில் போட்டிருக்காரு? அதிக உச்ச பக்குவமா. அதிகமே அதிகம், உச்சன்றது அதோட அதிகம். பக்குவத்திலேயே அதி உச்ச பக்குவம், அதிகமான உச்சமடைந்த பக்குவமா. அதுக்கு பேர் கொத்தடிமை. அது என்ன முதிர்ச்சியான வார்த்தை இது? அதையும் சொல்லிட்டாப்ல, அறிவு முதிர்ச்சி. அதனால இவர் நட்புறவில் சிறு கீறலும் ஏற்படாமல், யாருக்கு நட்பு உறவுல, உறவுல பருகுன்னு ஒரு இதை காத்தியத்து ஒரு கீறல் போடாம பண்ண முடியாது. நலி நாகரிகத்தோடு எத்தனையோ நாகரிகங்களை சொல்லுவானே, நான் நான் எந்த வகையிலும் நான் ஒற்றுமையாக இருப்பேன், இங்கு நான் இவ்வாறு செயல்படுவேன். அந்த மாதிரி இவர்கள் வார்த்தைகள நலி நாகரிகத்தோடு நயத்தகு நாகரிகம். இது தனியா எழுதணும் குரல். தனது கையறு நிலையை, அப்பா இப்பதான் உண்மையை ஒருத்தி தெளிவுபடுத்தினாராம். அப்ப கையறு நிலைக்கு யார் ராசா காரணம்? யார் ராசா கொண்டு வந்தது? பாஜக வீழ்த்தணும்ல, அப்போ உன்னுடைய படைப்பாளனை ஸ்ட்ராங் பண்ணணும்ல, அப்ப அவனுக்கு ஏதாவது ஒரு 3 சீட்டை கொடுத்துருக்கலாம்ல. கையறு நிலைக்கு ஆளாக்கிட்டீங்க. எப்படி நைஸா அடிக்கிறார் பாருங்க.
தெளிவுபடுத்தியுள்ள பாங்கு அவரது அறிவு முதிர்ச்சியையும் அதியுச்சப் அதியுச்சப் பக்குவத்தையும் உறுதிப்படுத்துகிறது. மீதி ஏதாவது மிச்சம் இருக்கானே. நெருக்கடியான சூழலில் எங்கே எங்கள் பங்கு என்று கேட்பது ஒரு நல்ல சகோதரன் அடையாளமாக இருக்க முடியாது. இது தியாகம் அல்ல, கடமை. என்ன கடமை? அந்த ரெட்ஜைன்ல நடிக்கிறதா? தியாகமும் கடமைக்கு எப்படி? இது தியாகம் அல்ல, கடமை என்ற கமல்ஹாசனின் வார்த்தையை சுட்டிக்காட்டி திருமாவளவன் பதிவு. அதீத உணர்வு, மிகவும் ஆழமான தொலைநோக்கு பார்வை உள்ள அரசியலாம். ஏய் முடிச்சுவன் கதை முடிச்சு விட்டாங்க. பார்வையே இல்லையா? தொலைநோக்கு பார்வை, அப்படியே பைனாகுலர் வச்சு பாக்குறாப்ல. அப்படியே எங்கடாகுது 2031 என்ன பண்ணலான்னு புரிதலின் வெளிப்பாடம். தொலைநோக்கு பார்வை இருந்தா பிரேமலதா பார்த்து கத்துக்கிட்டு இருக்கணும். நாங்கள் ஜனவரி பிப்ரவரியில் தான் அறிவிப்போம், மக்கள் நல கூட்டணி நாங்கள் திமுகவில் இணைந்தோம், அதே மக்கள் நல கூட்டணியாக தொடர்றோம். நான் பொறுவாள் வரீங்களா? இல்ல சார்வாள் திட்டுவாப்புல. அப்ப நீங்க அங்கேயே இருங்க, நாங்க 4 பேர் இருக்கிறோம் அப்படின்ட்டு நான் விஜய் அப்படி இப்படின்னா பயப்படுவாங்க. ஆமா, இந்த காங்கிரஸ் பண்ண மாதிரி பண்ணிருக்கலாமே. அது கூட பண்ணிடலாம். 2 பேரை விட்டு பேச வச்சுட்டு எப்ப தெரியாம பேசிட்டான், வழக்கமா சொல்றது தானே, தெரியாம பேசுறான்னு சொல்லி அதுக்குதான் வச்சிருக்கீங்களா 1 இயர்ஸ் மாதிரி ஒரு ஆள் 2 பேரை வச்சிருக்கீங்களே. கண்டபடி பேச விட்டு 1 இயர்ஸே தேவையில்லைங்க. நீங்க 4 பேர் மக்கள் நல கூட்டணினால முத பயம் வந்துடும். அப்படியே வண்டி எடுத்துக்கின்னு பனையூர் பக்கம் அப்படியே. இந்த ஜனநாயகம் படத்துக்கு ஆதரவு கூட பனையூர்ல எத்தனை தெரு இருக்குது? பனையூர்ல கிட்டத்தட்ட வந்து மொத்தம் 8 தெரு இருக்குண்ணே. 8 தெருலையும் அப்படி சுத்திக்கினே இருந்தால உளவுத்துறை எப்படி பார்ப்பாங்க, சுத்தினே இருக்கிறாங்க. அங்க சுத்தோட முடியும்ண்ணே. இவரோட கட்சி எம்எல்ஏ வீடு அங்கதான் இருக்கு. யாரு? பனையூர் பாபுன்னு சொல்லிட்டு. ஆமா, அவர் வீடு அங்கதான் இருக்கு. அவங்க எல்லாம் ஏழைகள். அப்போ ரொம்ப ஏழைகள், அரிய வகை ஏழைகள். அப்ப பனையூர் பாபு மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்க நின்றுகிட்டு ஒரு ஏதாவது பாட்டி கீட்டி பண்ணியிருந்தா கூட பனையூர் பாபு வீட்டில் ரகசிய கூட்டம் நடந்தது என்ன அப்படின்னு பத்திரிக்காரன் எழுத போறான். அந்த நேரத்தில் விஜய் செய்த செயல் என்ன பண்ணார்? வீட்லயே இருந்தாரு. அவருக்கு மட்டும் செயல் மட்டும் தானே வருது, செயல் இல்லாதனால செயல்பாடு கிடையாது, வார்த்தைகளையாவது செயல் இருக்குதுல்ல. அதனால அப்ப இதெல்லாம் போட்டுருந்தானா அவருக்கு பயம் வந்துடும். சிஎம்க்கு என்னப்பா இது இப்படி போயிட்டா என்ன வருது, என்னப்பா குறை வச்சவங்களுக்கு அப்படின்னு. இது எதுவுமே செய்யாம இன்னைக்கு என்னது அதியுச்ச பக்குவமா என்ன ஒண்ணு, அதை அவரை திருப்பி பேச சொல்லணும்னே. இங்க வாயா வந்து நின்று பேசுங்க. அதி உச்சன்றுவார். அப்போ அதீத உச்சமான, இன்னும் மிகையான, மேம்போக்கான பொறுமை அப்படின்ட்டு அப்படி அப்படி அப்படியே போயிட்டே இருக்க ஒரு மாதிரி 2 குரல் எடுத்து போட வேண்டியதானே. முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சு போயிடும். கண்டிப்பான. அதிமுக தேர்தல் அறிக்கை எப்படி பாக்குறீங்க? ஒரு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லுக்கு டீசரு இன்னும் இதெல்லாம் பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் விட்டார். இன்றைக்கி ரொம்ப நேற்று பயங்கரமான ஒரு அடி மிசைல் மாதிரி, இந்த பிளாஸ்டிக் மிசைல்னுவாங்கள்ல. ஆமாம், பேலஸ்டிக் மிசைலு. அப்புறம் அந்த ஃபகத் இருக்குல்ல, ஆமாம், ஒளியை விட 3 மடங்கு அந்த மாதிரி வந்திருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூடுவேன், போதை டாஸ்மார்க்கு இந்த மாதிரி குற்றங்களுக்கு எதிராக தனி காவல் படையை முதலமைச்சர் கீழே நான் தனி பிரிவை நான் உருவாக்கி. இதை யாருமே பேச மாட்டேங்காங்க. பேசுவோம், அவர் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறது மட்டும்தான் பெருசா பேசிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இதை பேசணும்ல. ஆமாம், இது ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வருது. இதில் யாருமே பேச மாட்டேதுன்னு கூட அதிமுக ஐடிவிங்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி டீமும் சத்தியமாக பேச மாட்டாங்க. இதெல்லாம் நேரத்துக்கு எவ்வளோ ப்ராப்ளம் ஆக்கியிருக்கணும், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆச்சா, அதே மாதிரி கல்வி கடன் ரத்து. ஆமாம், இவங்க சொல்லி செய்யலை, இவங்க இன்னைக்கு சொல்கிறாங்க 7.5% எப்படி கொடுப்பீங்க, 10% கொடுக்கணும்னு இவங்க சொல்லி 5 வருஷமாக செய்யவே இல்லை. இவர் 10% கொடுக்குறேன்றார். ஆமாம், விவசாயிகளுக்கு நாங்கள் பெரிய மனசு பண்ணி 180 ரூபா ஏற்றிக்கிறோம் தெரியுமா, நெல் குவிண்டாலுக்கு 2500 4500 தரேன்றார். 4000 ரூபாவா? கரும்பு டன்னுக்கு 4500. மீன்பிடி காலம் ஏற்கனவே சொன்னது தான், 8000ன்றது 12,000. முக்கியமான ஒரு மேட்ரு, தலித் மக்கள் கிறிஸ்துவர்களாக மதம் மாறினால் அவர்களுக்கான சலுகைகள் ரத்துன்றது உச்சநீதிமன்ற உத்தரவு. அதை தமிழ்நாட்டில் நாங்கள் அதை தொடர்வோம் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். தலித் மக்களுக்கான குடியிருப்புகளை இல்லாதவர்களுக்கு கட்டி தருவோம், குடியிருப்புகள் மொத்தமாகவே வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுப்போம். அது மத்திய அரசோடலாம் சேர்ந்தெல்லாம் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேலே நான் பார்த்தது பத்திரிகையாளர்கள், நீங்கள் அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் வச்சுட்டு திமிர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா கீழ்பார்வை பார்க்கறதெல்லாம். அப்போ பதிவு செய்யப்பட்ட, அதாவது ஒரு நல்ல, அதாவது ஒரு நிரந்தரமான ஒரு இணையதளத்துக்கு கார்டு, அக்ரெடிஷன் கார்டுன்னு. அப்போது பதிவு செய்யப்பட்டது எவ்வளோ இணையதளங்கள் இருக்குது, அவங்களாம் கார்டு வாங்குவாங்க.
பத்திரிகையாளர்களுக்கு ஓய்வூதியம், அவர்கள் உயிரிழந்தால் இதுன்றது அவன் வேலை செஞ்சு தான் இது பண்ணணும் இல்லை, பத்திரிகையாளராக பணியாற்றியிருக்கான்ற அந்த ஒரு இது இருந்தாலும் நாங்கள் தருவோம் அப்படின்றது நல்ல ஒரு விஷயம். அப்புறம் வீடு கட்டுவதற்கு 10,00,000 கடன். அப்புறம் பெண்களுக்கான பல விஷயங்கள், வட்டியில்லா கடன், சிறுபான்மை பெண்கள் தொழில் தொடங்க வட்டியில்லா கடன், பெண்களுக்கான அந்த இது இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியத்தோட கூடியது, இது இந்த 3 சிலிண்டரு 10,000 குடும்பத்துக்கு, அப்புறம் ரேஷன் அரிசி கார்டுதாரர்களுக்கு ஃப்ரிட்ஜு, மகளிர் உரிமை தொகை, மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே அறிவிச்சது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். வேற ஏதாவது இருக்குதா? நான் கொஞ்சம் இதெல்லாம் விட்டுட்டேன். முக்கியமானது ஃபுல்லாவே இதுல இருக்குண்ணே. அதாவது என்னன்னா, நீங்க எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. இந்த பயிர் கடன் ரத்து, கூட்டுறவுல வாங்கின கடன்கள் ரத்து, அது வந்து மிக ஆட்டோ அவங்களுக்கு உண்டான அந்த மானியம். ஆமா, ஆட்டோ இல்லாதவர்களுக்கு ஆட்டோ கொடுப்பதற்கான அந்த இது 10,000 சிறப்பு தொகை, மகளிர் நலன் காக்க குலவிளக்கு திட்டம், மகளிரை போல ஆண்களுக்கும் கட்டணம்லாம், இதெல்லாம் செம்ம டமாசாக போகுது. பஸ்ஸில் ஏறி இப்போல்லாம் லைப்ரரியில் போய் தூங்குறவன் பஸ்ஸில் ஏறி தூங்க ஆரம்பிச்சிருவான். ஏன் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியானா இறங்கினா என்ன அடுத்து திரும்பி போவீங்கல்ல? ஆமாம், நான் அப்படியே இருக்கேன். இல்லை, இந்த ஒரு படத்தில் கவுண்டன் சொல்லுவார்ல, என்ன ஆனாலும் எதனாலும் பரவாயில்ல 10 மணிக்கு வீட்டு வெளியே போயிடணும், அப்பதான் 4 பேர் மதிப்பாங்க. ரொம்ப பேருக்கு அதான் பிரச்சனை. சாப்பாடை கட்டிட்டு பஸ்ல ஏறி உட்காந்துருவான். முடிஞ்சு போச்சு. இங்கேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே வரோம். அவன் உனக்கு பேர் வேணும், நான் ஓட்டுறேங்கிற மாதிரி போயிடும். இப்போ கொஞ்ச நேரம் நான் வேணா ஓட்டிட்டு பண்ணி ஓட்டுறேம்மா, காலில இருந்து பஸ்லேயே உட்காந்துக்கிறேன், போர் அடிக்குது, கொஞ்சம் இது பண்ண நான் ஓட்டுறேன், இல்லை கண்டக்டர் ஏதாவது ஹெல்ப் பண்ணா சொல்லுங்க, லோடு கீடு ஏற்றுனா ஏற்றுறேன் அப்படின்னு. வீடு இல்லாத குடும்பங்களுக்கு வீடு வழங்கும் அம்மா இல்லம் திட்டம், அதே மாதிரி 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம், 150 நாட்கள், அம்மா இருசக்கர வாகனம், முதியோர் உள்ளிட்டோர் ஓய்வூதியம், வங்கிகளில் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி, இது ரொம்ப முக்கியம். ஆமாம். வாழ்வாதார உதவியாக ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள், தமிழர்களின் ஜல்லிக்கட்டு 10,00,000 உயிரிழந்தால், அது ரொம்ப நாள் கோரிக்கை, அவங்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி 2,00,000 காயமடைந்தால் அரசாணை மீனவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஜல்லிக்கட்டுலேயே அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசுடைய மானியம் 5 லட்சம். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் பதிவு முறை ரத்து. நல்ல விஷயம் அது. ஆமாம். ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மீண்டும் பின்பற்றப்படும். இஸ்லாமிய, கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்க வட்டியில்லா கடன், மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி. நல்ல விஷயம். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு இதெல்லாம் ஏற்கனவே சொன்னது. மீன்பிடி தலைக்காடம் 8,000 12,000, தைப்பொங்கலுக்கு 1,000 ரூபா, கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு யூனிட்டு 300லேருந்து 450, நகரப்பகுதி நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கிறது, 5 ஆண்டுகளில் துறைதோறும் புறையோடியுள்ள ஊழலை கண்டறிந்து மக்கள் வரி பணத்தை சுரண்டி ஊழல் செய்த அலுவலர்கள் மற்றும் அமைச்சர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இது குறித்து ஏற்கனவே ஆளுநர் கொடுக்கப்பட்ட புகார்கள் பரிசீலிக்கப்பட்டு நீங்கள் செய்வீர்களா? செய்தால் நல்லது. 2-3 IAS IPS பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்னா உண்மையிலேயே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பண்ணால் அது மாதிரி. அதே மாதிரி கல்வராயமலை மக்களுக்கு பட்டா, நல்ல மேட்ரு. கரூர் போன்ற சில மாவட்டங்களில் கோயில் இனாம் நில உரிமை தொடர்பான பிரச்சனைகள் பல ஆண்டுகளாக இருக்குது, அதெல்லாம் தீர்த்துன்றாது. தமிழ்நாட்டில் உள்ள சட்ட ஆலோசனை இல்லாத அரசு நிலங்களில் நீண்ட காலமாக வசித்தவர்களுக்கு அந்த நிலங்களுக்கு அரசு நிர்ணயிக்கும் தொகையை செலுத்தினால் பட்டா. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இது பண்ணுறாங்க. விவசாயத்துக்கு தனியாக இது பண்ணியிருக்காரு. விவசாயம் சம்மந்தமாக தாங்க அதிகமாக இருக்குது. தென்னையிலிருந்து இறக்கப்படும் நீராபானத்தை பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி அதனை நாடு முழுவதும் விற்பனை செய்து தென்னை விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பெருக்கி நடவடிக்கை எடுக்கப்படும். கொப்பரை, தேங்காய் எண்ணெய் விலை குறையும் போதெல்லாம் இது தமிழகத்தில் விவசாயம் சார்ந்த தொழில்களில் தென்னை நார் தொழில் மிக முக்கிய ஒன்றாகும், அதை வந்து பண்ணுவோன்னு சொல்கிறாரு. இதோட கல் இருக்க அனுமதி கொடுத்தாருன்னா இன்னும் நல்லா இருந்துடும். அது கொஞ்சம் டீசெண்டாக இன்னும் அதுக்கான இதாகும். அதெல்லாம் இவர் சீமான்லாம் வைக்கிற கோரிக்கை, அந்த பனை தொழிலை பிரதானப்படுத்தி பண்ணணும். ஏன்னா கல்லுன்றது உங்களுக்கு டாஸ்மார்க்கில் போய் கண்ட கெமிக்கலை குடிக்கிறதுக்கு இதையாவது இது பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் யோசிக்கணும். அதே மாதிரி கறவை மாடுகள் பால் உற்பத்தி, மாட்டு பொருளாதாரம், அதுக்கு ஏதாவது அவர் யோசிக்கணும். அதுவும் நல்லாயிருக்கும். பால் உற்பத்தி, ஆவியினை நாங்கள் மீட்டெடுப்போம். அம்மா உணவகத்தை நாங்கள் முறையாக இது பண்ணி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு கொண்டு வந்திருக்கணும். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் உள்ள ஏற்க முடியாத சில சரத்துக்கள் குறிப்பிட்டு அவற்றிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது.
குறிப்பாக அறிஞர் அண்ணா கண்ட இருமொழி கொள்கை இதெல்லாம் வந்து இந்த நெருக்கடிக்கு பயந்து இவங்க பண்ணுறது. என்ன கேட்டால் மும்மொழி கொள்கை, இதெல்லாம் டிஎம்சி ஸ்கூலு, நவோதயா பள்ளிகள் இதிலெல்லாம் கொஞ்சம் மாற்று யோசிக்கணும் அதிமுக கவர்மெண்ட்டு. பார்ப்போம் என்ன அதை நடக்குது. செய்வார்கள் நம்ம நம்புவோம். அடுத்தது என்ன? தாவேகா. தாவேகாவோட செயல்பாடுகள் எப்படின்னா போயிட்டு இருக்கு? எலெக்ஷனுக்கு எல்லா கட்சியுமே வந்து நேற்று இதாயிட்டு சொன்ன மாதிரி வேட்பாளர்களை மாற்றுக் கட்சியிலேருந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அவர்கள் கட்சி வேட்பாளர் நிறுத்துறதுக்கான வேலைகள்லாம் போகுது. ஜரூராக போய்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நாளன்னைக்கு என்னையுமா வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடக்க போகுது. ஓகே. 1ஆம் தேதி எங்கள் ஆட்கள் வேட்புமனு தாக்கல் செய்வாங்கன்னு சொல்லிட்டாப்புல. சரிண்ணே. அதனால் அதுக்குள்ளே வேட்பாளரை கூட நின்று இவங்க அறிவிச்சிட்டு பண்ணுவாங்க. இந்த தடவை என்ன பிரச்சனைனா, எல்லா அரசியல் கட்சிகளும் வேட்பாளர் தொகுதி பிரிக்காமல், வேட்பாளர் பிரிக்காமல் இன்னும் பல பிரச்சனைகள் பண்ணனால எல்லா வேட்பாளர்களுமே சிக்கல்ல உட்காந்துருக்காங்க. தங்களுக்கான எந்தவித ஒர்க்கும் பண்ண முடியாத நிலைமை. அறிமுகமே சில பேருக்கு இல்லாத நிலைமை. அறிமுகம் இருக்கவங்களும் பிரச்சனை இல்லை. நீ இவருக்கு இந்த தொகுதி இன்னும் உறுதிப்படுத்தலை, நீ போய் வேலை கூட செய்யாத அப்படின்னு. அது மீறி போய் செய்ய முடியுமா வேலை? அந்த மாதிரி பல சிக்கலை அதில் தாவேகா முன்னணியில் இருக்குது. ஆமாம். இதில் என்னன்னா, ஆதவ் அவர்கள் நம்ம ரஜினி அவர்களை பற்றின ஒரு சர்ச்சை கருத்து, அடிக்கடி சர்ச்சை கருத்தை சொல்லிட்டு சர்ச்சை நாயகன் ஆதவனே பேரே வச்சிடலாம். சர்ச்சை நாயகன் ஆதவ்னே பேர் வச்சிடலாம். நல்லாவும் இருக்கும் நினைக்கிறேன். தமிழ் சர்ச்சை நாயகர்னு சொல்லிடலாம். நாயகன் சொன்னா கூட இதாயிரும். என்னன்னா, நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் காங்கிரஸ்காரங்க நம்மகிட்ட ஒரு 100 பேர் நம்ம தாவேகா அலுவலகத்தில் வந்து தலைவரை மீட் பண்ணணும், உங்ககிட்ட தான் சேரணுங்கிற மாதிரி காத்து கிடக்காங்க. பாண்டிச்சேரியில் நாராயணசாமிக்கே சீட்டு கொடுக்கல பாருங்க. அவர் முன்னாள் முதல்வர், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தவர். இங்கே ஒருத்தர் இருக்கார் அதே மாதிரி ஒரு நாராயணசாமி, திரு சிதம்பரம் அவர்கள்னு சொல்லி சிதம்பரம் அவர்களை வந்து என்னெல்லாமோ வார்த்தைகளை பேசுகிறார். அவருக்கு என்ன இவ்வளோ பெரிய கோபம்னு தெரியல, அவ்வளோ வார்த்தைகளை சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஜெகத் ரஜகன் அவர்கள் பேசினாரா? என்னண்ணே அதுதானே. ஆமாம், அதாவது ஜெகத் ரஜகன் வந்து அவர்கள் பிஜேபி அவர் கொடுத்த அஜெண்டா அப்படி அவர் செயல்படுறாராம். அதனால தான் அங்கே பாண்டிச்சேரியில் வந்து கூட்டணிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் உருவாக்கி விட்டது காரணமே அதுதான். ஏன்னா அவர் கேஸில் மாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி நேற்று பேசின அவ்வளோ சர்ச்சைக்குரிய விஷயமா பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நாராயணசாமி ஏன் ஒன்றுமில்லாமல் போனான்றதுக்கு பாண்டிச்சேரி அரசியலில் அவர் ஆடின விஷயங்கள்லாம் பல காரணங்கள் இருக்குது. அதனால் இன்றைக்கி அவர் வைத்தியலிங்கம் மீண்டும் வைத்தியலிங்கத்தை கொண்டு வந்து அதை ஒரு மாதிரி போகுது. மானத்தோடு வாழ்கிறாங்க. நாராயணசாமி தான் என்ன இருக்குன்னு தெரியாது. அவர் சிதம்பரத்தை பற்றி, சிதம்பரம் மேலே அவருக்கு ஏன் கோவம்னா, ராகுல் எவ்வளோ பாசமாக இருந்தாரெலாம் பேசியிருப்பார் பாருங்க. ஆமாம், தாவேகா மேலே பாசமாக இருந்தார் அப்படி இப்படின்னு. ராகுல் எடுத்த முடிவை மாற்றி அமைச்சதில் தமிழக அரசுக்கு ஆதரவாக தூதராக செயல்பட்டது சிதம்பரம். அந்த கோபம் இந்த கூட்டணி முறிச்சு விட்டாங்கல்ல. சரிங்க, நீங்கள் என்னங்க பண்ணீங்கன்னு நான் கேட்குறேன். திமுக அவங்களுடைய வேலை செஞ்சாங்க. சிதம்பரத்தை வச்சு சோனியாவை கரெக்ட் பண்ணாங்க, நம்ம கார்கேவை கரெக்ட் பண்ணாங்க, இவரை ஓரங்கட்ட வச்சாங்க, அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிட்டாங்க. நீங்கள் உங்கள் பக்கம் காங்கிரஸை தக்க வைக்கிறதுக்கு சோனியாவையோ கார்கேவையோ அதையோ உங்கள் கட்சி தலைவர்கள் யார் போய் சந்திச்சது, எத்தனை தடவை பேச்சுவார்த்தை நடத்த பயன்படுத்தினீங்க? விஜய் வளைகாப்புக்கு இங்கேருந்து அடித்து புரண்டு ஓட தெரியுது. ஏன் கட்சியுடைய கூட்டணிக்காக சோனியா காந்தியோ கார்கேவோ போய் பார்க்க தெரியல? என்ன கெட்டு போகுது? அவமானமா? அதில் என்ன இருக்குது? என்ன வந்துட போகுது? நீங்கள் பேசியிருந்து ஒரு திட்டத்தை, நீங்கள் நீண்ட கால திட்டத்தை அவங்க முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக. அப்போது நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டீங்க, இப்படியே இருப்பீங்க. அதாவது லவ் பண்ணால் கூட லவ் லெட்டர் கொடுக்கணும், இல்லை இன்ஸ்டாவில் சாட் பண்ணணும். இந்த காலத்தில் சாட் பண்ணி எதாவது பண்ணணும். எதுவுமே பண்ண மாட்டேன், நான் சமூக வலைதள பக்கமே வரமாட்டேன், அவங்க வீட்டு பக்கம் போக மாட்டேன். டி ராஜேந்திரன் மாதிரி அந்த பொண்ணு இப்படி போனால் நான் இப்படி போவேன். அப்புறம் நீ என்ன தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி தான் பாட்டு பாடணும். இன்றைக்கி அந்த பாட்டை தான் இவர் பாடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு, இவருடைய கோபம் சிதம்பரம் மேலே இருக்குன்றதை வச்சுக்கிட்டு கண்டபடி பேசுகிறாரு. நான் அவருடைய பேச்சை கேட்கல. கண்டிப்பாக ஏதாவது அவதூறு வார்த்தைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறையவே பேசியிருக்காரு, அவரோட வயசுக்கு தாண்டி பேசியிருக்காரு. அந்த மரியாதைலாம் கொடுக்கணும்ல அவர் சிதம்பரத்துக்கு. உள்துறை அமைச்சராக இருந்தவர், அதுதான் நமக்கு பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. 1971 அவர் அரசியலில் இருக்கார். ஆமாம். அப்போ அவருடைய அரசியலுடைய வயது கூட உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஒரு 80களில் பிறந்திருப்பீங்க. அவதான் 80களில் கூட பிறந்திருக்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் பிறந்திருப்பீங்க. அப்போ அவர் அப்போல்லாம் அவர் நல்ல பொசிஷனில் இருக்கார். ஆமாம். அப்போ அவரை போய் இந்த மாதிரி அது பேசக்கூடாது. அப்போ இவர் கோபம். காங்கிரஸில் வந்து இது பண்ணுறாங்கன்னா உண்மை தான். காங்கிரஸுக்கு இதில் ஏற்புடையதே இல்லை. தாவேகா கூட போகணும்னு நினச்சாங்க, அது நடக்கலை. ஏன்னா நான் ரொம்ப பேருக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. ஆமாம், புதுசாக வாய்ப்பு கிடைக்கும். 70 சீட்டுன்னு கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க. 70 பேர் எம்எல்ஏக்கு நிற்பான், ஏதோ செயல்படுவான், ஏதோ பண்ணுவான். ஆமாம். நீ திரும்ப இவங்கள்ட்டே போய் விழுந்து உள்ளாட்சியிலையும் கூட வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். உள்ளாட்சியில் இன்னும் அதிகமாக நிறையவே ஜெயிக்கலாம். கிடைக்கிறது மட்டும் இல்லை, ஜெயிக்கலாம். அப்போ அதெல்லாம் கெடுத்தது. இன்னொன்று காங்கிரஸுக்கு அது மீண்டும் உயிர் தெழுகிற ஒரு கதை.
யங்ஸ்டர்ஸை மீண்டும் காங்கிரஸ் போய் சேரும். சேரும். அதை கெடுத்துக்கிட்டீங்களா இல்லையா? இன்னைக்கு அவனுக்கு அம்பேத்கரையும் தெரில, யாரையும் தெரில. நீங்கள் போய் கூட்டணி வச்சு போயிட்டு வந்து பேசியிருந்தீங்கன்னா சிதம்பரத்துலேருந்து எல்லாரையும் தெரிய ஆரம்பிக்கும். அந்த இவங்களுக்கு தாவேகா தொண்டர்களுக்கு. அது உங்களுக்கு ஒரு பெரிய இது இல்லை, கெடுத்துக்கிட்டீங்க. அதனால் இவங்களை கெடுத்துக்கிட்டு காங்கிரஸ் அந்த வருத்தம் இருக்குது. பல பேர் இவரை கான்டாக்ட் பண்ணுறாங்க. இவங்க ஆள் பிடிக்கிற வேலை பண்ணின்னு தான் இருந்தாங்க. இவங்க கூட்டணிக்கு கட்சியை பிடிக்கிற வேலையை விட்டு கூட்டணி கட்சியில் இருக்கிற ஆளுங்களை வேலையை பார்த்துட்டு திமுகவில், இது அதிமுகவில், காங்கிரஸில் இதை பண்ணதோடைய விளைவு தான் இது. பாஜக பிடிக்காதான், பாஜகவில் இருந்த ஆளுங்க மட்டும் பிடிக்குமா? எந்த மாதிரியான அரசியல் யார் கொள்கை எதிரியா? ஆனால் கொள்கை எதிரியோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்களாம். ஆனால் வெளியில் வந்துட்டு பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்துகிற எல்லாம் போலி தரணுவாங்களாம். அப்புறம் அவங்க இந்த ஆஃபர்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதையும் சொல்லுவாங்களா? எதை தான் நாங்கள் நம்புறது? எதை நம்புறது? இப்படி தான் உளறி கொண்டிருக்கார்கள். கிட்டத்தட்ட தொகுதியெலாம் முடிவு பண்ணிட்டாங்க, வேட்பாளர் அறிவிப்பாங்க. அது வேட்பாளராக இருப்பார்களான்றது தான் மேட்ரு. கண்டிப்பாக. மிக்க நன்றி நேரத்தை கருத்தை